ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வர்றார். வர்றவர் யாரு? குதிரை வீரர் அல்ல. யார் வர்றாரு? ஒரு கண்ணு தெரியாத சஹாபி வர்றார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கண்ணு தெரியாது. வலைஸ லி அஹதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதிற்கு என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை. சில நேரங்களில் மழை பொழிந்து விட்டால் பள்ளத்தில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது. நான் என்ன செய்ய, தொழுகைக்கு வரணுமா அப்படின்னு கேட்குறார். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அப்படி இருந்தால் பரவாயில்ல, நீ வீட்டில் தொழுதுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி அவரை திரும்ப அழைக்கிறார்கள். ஹல் தஸ்மஉ நிதா, அதானை நீ செவிமடுக்கிறாயா என்று கேட்டார்கள். பள்ளிக்கும் இதுக்கும் இடையில தண்ணி ஓடுதுன்னு சொன்னாலே இப்ப ஒரு தூரம் இருக்கிறாரா இல்லையா? அப்ப கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அவர் பதில் சொல்லுகின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதானை நான் செவிமடுக்கிறேன். ஃபைதன் அஜிப், அப்படி என்றால் நீ அதற்கு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். யாருக்கு? ஒரு கண் தெரியாத ஒரு தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானை அவர் செவிமடுத்ததற்கு பிறகு மஸ்ஜிதிற்கு வராமல் வீட்டிலே அவர் தொழுது கொள்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அப்படி யாராவது தகுந்த காரணம் இல்லாமல் ஆண்கள் மஸ்ஜிதில் தொழாமல் வீட்டிலே தொழுதால் அவர்களுடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வெறுப்பாக தெரிவித்தார்கள். அப்படி பார்த்தா இன்னைக்கு பெரும்பாலானவங்களுடைய வீடு, கலீஃபா அப்படி ஒரு சட்டம் போட்டார்னு வச்சுங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதனால நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு என்ன ஆக வேண்டியதான்? யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு பெரிய அலட்சியம். ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் அலட்சியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுக்கு 2 தொழுகை ரொம்ப சிரமமா இருக்கும். ஒன்னு ஃபஜ்ர், இன்னொன்னு இஷா. ஒன்னு ஃபஜ்ர். யார் 2 தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் ஈஸியாக நுழைவார்கள். இப்படி இந்த 2 தொழுகை, ஃபஜ்ர் இல்ல, இந்த ஹதீஸ்ல ஃபஜ்ர் அஸ்ர், மன் ஸல்லல் புர்தை தஹலல் ஜன்னா, ஃபஜ்ர் அஸ்ர ஜமாத்தோட தொழுதா. அப்ப அஸ்ருக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யார் அஸ்ருடைய ஜமாத்தை தவற விடுகிறானோ அவன் குடும்பத்தை, சொத்தை எல்லாம் இழந்துவிட்டு நடுத்தெருவில் நிற்பவனை போல. அதுக்கு தானங்க நாங்களே தொழுகையை விட்டுட்டு ஜமாத்தை விட்டுட்டு இருக்கிறோம். எப்படி? உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்தார்கள். சகோதரர்களே, நாம் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், இவர்களை பற்றி நாம் பேச வேண்டும். பேசுவதற்கு, நினைவு கூறுவதற்கு தகுதியானவர்கள். ஒரு நாள் வர்றாங்க, வேகமா வர்றாங்க, கிலாஃபத்துடைய நேரத்தில் தான். பார்த்தா எதிர்பார்த்து இருந்துட்டு சஹாபாக்கெல்லாம் மஸ்ஜிதில் தொழுகை முடிச்சிடுறாங்க. ஹல் ஸல்லைதும் அஸ்ர், அஸ்ரை தொழுது விட்டீர்களா? சொன்னார்கள், தோழர்கள் தொழுது விட்டோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், எனது தோட்டம் இந்த தொழுகையிலிருந்து என்னை மறக்க செய்து விட்டது. அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை சதகா செய்து விட்டேன். அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை நான் சதகா செய்து விட்டேன். வாழ்க்கையில ஒரு நாளுடைய நேரம் மிஸ் ஆகலை. என்ன மிஸ் ஆனிச்சு நமக்கு? அதான் 2வது ஜமாத் இருக்குல்ல, அது பள்ளிக்கு எப்போ போனாலும் ஜமாத்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பள்ளி அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரே ஜமாத் தான், கலீஃபாக்கள் காலத்தில் ஒரே ஜமாத், அதுக்கே எல்லாரும் வந்துடுவாங்க. நமக்கு தான் நிறைய ஜமாத் இருக்கு. வக்து முடிகிற வரைக்கும், அடுத்த வக்துக்கு அதான் சொல்ற வரைக்கும் ஜமாத்து நடந்துக்கிட்டே இருக்குங்க எங்கள் பள்ளியில். என்ன பள்ளிங்க எங்கள் பள்ளி? சிறப்பான பள்ளி. அவ்வளவு முனாஃபிக்குகள் அங்கே இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? நீங்க பாக்குறீங்க, அவ்வளவு தொழுகையில் பேணுதல் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று மார்க்கம் பார்க்கிறது. அவ்வளவு முனாஃபிக்குகள் இந்த முஹல்லாவிலே இருக்கிறார்கள். ஏன்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதோ முனாஃபிக்குடைய தொழுகை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நேரம் தவறுவதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். நேரம் முடிகின்ற அந்த நேரத்திலே காக்கை கொத்துவது போல இரத்தத்தை அவன் தொழுகையை கொத்தி முடிப்பான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? பரவாயில்லைங்க, நேரம் முடிகிறதுக்குள்ளார தொழுதுட்டேன், நான் பெரிய 100% மூமின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ் என்ன மார்க் போடுறாங்க இவருக்கு? முனாஃபிக். ரசூலுல்லாஹ் போடக்கூடிய மார்க் என்ன?
ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். இவரை நம்ம பெருசா தொழுது முடிச்சுட்டோம், அல்லாஹ்வுக்கு ஏதோ நன்மையை சேர்த்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறார். பாருங்க, கண்ணியத்திற்குரிய அந்த நபி தோழர்களிடத்திலே பாடம் பெற்ற அந்த தாபிஈன்கள், அவர்களிடத்திலே பாடம் பெற்ற அந்த தாபிஈன்கள் ஜமாத்துடைய விஷயத்தில், தொழுகையின் விஷயத்தில், மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். சொல்லுகின்றார்கள், ரபியா இப்னு யஸீத் 40 ஆண்டுகள், இந்த 40 ஆண்டுகளில் ஒரு முறையில் கூட நான் மஸ்ஜிதிற்கு வெளியில் இருக்கும் பொழுது அதானுடைய சப்தத்தை கேட்டதில்லை. எத்தனை வருஷங்க? நம்மளால 4 வக்துக்கு போக முடியாம இருக்குது. 40 ஆண்டுகளில். ஏனென்றால் நமது வேலையை துன்யாவாக ஆக்கினோம், அவர்களோ அவர்களது வேலையை மறுமையாக ஆக்கினார்கள். அவர்களது வேலையை மறுமையாக ஆக்கினார்கள். அவர்களது உள்ளம் மஸ்ஜிதிலே இருந்தது. வீணான வேடிக்கைகள், வீணான காரியங்கள், வீணான பேச்சுகள், வீணான செயல்கள், இவற்றையெல்லாம் விட்டு தங்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு விரைவாக வருவதற்கு அவர்களிடத்திலே நேரம் இருந்தது. நாமோ குப்பைகளையும், தேவையற்ற விஷயங்களையும், மறுமையை மறக்க வைக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், மனதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள், பாவத்தை அள்ளி சுமக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையிலே போட்டு நப்பிக்கொண்ட காரணத்தால், நிரப்பிக்கொண்ட காரணத்தினால இபாதத்துக்கு நேரம் இல்லை. பிஸி. என்ன பிஸி? எதுல பிஸி? சொல்லுகின்றார்கள், 40 ஆண்டுகள் ما أذن المؤذن لصلاة الظهر منذ 40 سنة إلا وأنا في المسجد إلا أن أكون مريضا أو مسافرا. 40 ஆண்டுகள் குறிப்பாக லுஹருடைய தொழுகை நான் உள்ளே இருந்த போதுதான் முஅத்தின் அதான் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். யஹ்யா இப்னு மஈன் தபுஉ தாபீன்களிலே ஒருவர், தங்களது ஆசிரியர், தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாபிஈயை பற்றி சொல்லுகின்றார்கள். யஹ்யா இப்னு ஸஈதை பற்றி சொல்லுகின்றார்கள், லம் யஃபுதுஹு الزوال في المسجد 40 سنة. நடுநிசி, நடுப்பகல், சூரியனுடைய நடுப்பகல், அந்த நடுப்பகலுக்கு முன்னாலேயே மஸ்ஜிதிற்குள் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது, வழக்கமாக இருந்தது. 40 ஆண்டுகளாக அவரை யாரும் அந்த நேரத்தில் பள்ளிக்கு வெளியில் பார்த்ததில்லை. நமக்கு அதான் சொன்னதுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு 1000 காரணம் வச்சிருக்கிறோம். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல சஹாபாக்களிடத்திலே இல்மை படித்த மூத்த தாபிஈன்களில் ஒருவர். ஹிஜ்ரி 14 பிறந்து 94 வஃபாத்தான். ரொம்ப பெரிய தாபிஈ, ஹதீஸ் கலையினுடைய மாமேதை. அவர்கள் சொல்கிறார்கள், 50 ஆண்டுகளாக ஒரு முறை கூட எனக்கு தக்பீர் தஹரீமா தவறியதில்லை. எத்தனை வருஷங்க? இது அவங்க மட்டும் சும்மா சொன்னாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பார்த்ததையும் சொன்னார்கள். நான் தொழுகையிலே ஒரு தொழுகையாளியின் பிடரியையும் பார்த்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் சஃப்பை தவிர வேறு சஃப்பில் நான் தொழுததில்லை. ஃபர்தான தொழுகை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காமத் சொல்லும்போது 4 பேர் தான் இருப்பாங்க. இமாம் சலாம் கொடுக்கும்போது 40 பேர் வந்துடுவாங்க. எப்படிங்க? காமத் சொல்லும்போது எத்தனை பேர் இருப்பாங்க? இமாமை சுற்றி 4 பேர். சலாம் கொடுத்தோன்னு பாருங்க 40 பேர் 400 பேர் நிற்பாங்க எந்திரிச்சு. நம்ம போருக்கு வீரர்கள் இந்த மாதிரி. இவங்க போர் வீரர்களா? இவங்க முனாஃபிக்கின் அடையாளத்தை சுமந்தவர்கள். ஏன் முன்கூட்டி வர்றதுல அப்படி என்னங்க சிரமம்? அப்படி என்ன கிழித்து விட்டோம் நாம்? சொல்லுங்க. அலட்சியம். எது? அலட்சியத்தை தவிர வேறு ஒரு காரணமே கிடையாது. எவ்வளவு நேரம் தாழ்த்தி செல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் தாழ்த்தி போறது. தொழுது முடிச்சிட்டோன்னு இந்த அவசரம் எங்கிருந்து தான் வருமோ முதல் அளவெளி வந்துட வேண்டும். சயீத் இப்னு முஸையப் அவர்கள் சொல்வதாக தபகாத் இப்னு சஅதிலே ஆசிரியர் பதிவு செய்கிறார், மா சமிஅத்து தஅதீனன் ஃபீ அஹ்லி முன்து 30 சனா. 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட
அதான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் நான் வீட்டில் இருக்கவில்லை. அப்போ எப்போ போயிட்டாங்க தொழுகைக்கு? நம்ம இப்படி அதான் இப்போ தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, அப்புறம் 15 நிமிஷம் இருக்குது, அப்புறம் 10, அப்புறம் 5, அப்புறம் இப்போ தான் காமத்து. அப்புறமா இந்த இமாம் கொஞ்சம் பெருசாக ஓதுவார், இந்த இமாமு கொஞ்சம் நீளமாக தொழு வைப்பார், நமக்கு ஜமாத்து கிடைச்சிரும். இப்படியே கணக்கு போட்டு கடைசியில் சலாம் கொடுக்கும்போது ஓடி வந்து சேர வேண்டியது. அடுத்து சலாம் கொடுத்து இமாம் சலாம் கொடுப்பாரு, சலாம் கொடுத்து இமாம் இந்த பக்கம் பொசிஷன் திருப்புறதுக்குள்ளார இவர் சலாம் கொடுத்துருவார். எப்படி புரிஞ்சா இல்லையா? இமாம் சலாம் கொடுக்குறாருல, அப்போ கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்புறாரு இல்லையா? இப்படி திரும்பி பொசிஷன் இப்படி உட்கார்றதுக்குள்ளார இவர் சலாம் கொடுத்துருவார். என்ன தொழுகை இது பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட தொழுகை பார்த்தீர்களா? இந்த தொழுகையை வைத்துக்கொண்டு நம்முடைய கல்புல இருக்கிற பெருமையை வேற பாருங்க. நமக்கு நாமே நம்ம போட்டு வச்சிருக்கிற மார்க்கை பாருங்க. இப்னு சமா என்ற அறிஞர் சொல்கின்றார், 40 ஆண்டுகளாக எனக்கு முதல் தக்பீர் தவறியதில்லை, எனது தாய் மரணித்த நாளிலே தவிர. எங்கள் அம்மா மூத்தா போன அன்னைக்கு தான் எனக்கு முதல் தக்பீர், ஜமாத்து போல முதல் ரக்காத்து போல என்ன தவறி இருக்குது? முதல் தக்பீர் அப்போ தான் போயிருக்குது. எப்போ? அம்மா மூத்தா போன அன்னைக்கு தான் போயிருக்குது. நபியுடைய தோழர் அதி இப்னு ஹாத்திம் சொல்லுகின்றார்கள், ما جاء وقت الصلاة إلا وأنا إليها بالأشواق والأشواق وما دخل وقت صلاة قط إلا وأنا لها مستعد. இமாம் அஹ்மத் அறிவிக்கிறான், தொழுகையின் எந்த ஒரு நேரமும் வந்ததில்லை, அதை எதிர்பார்த்த ஆர்வத்தோடு நான் இருந்தே தவிர. ஒரு தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்னால், அதான் சொல்லப்படுறதுக்கு முன்னாடி கூட கிடையாது, அந்த தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே அதற்கு நான் ஆயத்தமாக இருந்தே தவிர, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஒரு நாள் வரை எனக்கு இப்படி ஒரு மாற்றமான சூழ்நிலை வந்ததே கிடையாது. கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில், அந்த ஹிஜ்ரி 8க்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 64 வஃபாத் ஆகிறாங்க. அது வரைக்கும் என்ன சொல்றாங்க? தொழுகையை ஆர்வத்தோடு நான் எதிர்பார்த்திருப்பேன், தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்பே அந்த தொழுகைக்காக நான் தயாராக இருப்பேன். இமாம் தஹபி அவர்கள் இதே சஹாபியை பற்றி அறிவிக்கின்றார்கள், மா உகீமத்திஸ் ஸலாத்து முஸ் அஸ்லம்து இல்லா வ அனா அலா வுதுஇன். தொழுகைக்கான நேரம் வந்ததில்லை, நான் ஒதுவோடு இருந்தே தவிர. இன்னைக்கு நம்ம மஸ்ஜிதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒழு செய்கிற இடம் இருக்குல்ல, எப்படி பிஸியாக இருக்கும்? எப்போ காமத் சொன்னோன்னு, எப்போ பிஸியாக இருக்கும்? காமத் சொன்னோன்னு பிஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடம் அப்படியே கிடக்கும். அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, இவர் பேசுவார், முட்டி மோதி பின்னாடி தள்ளிக்கிட்டு, அப்போதான் அவசரமா. ஏன்? முன்கூட்டியே தயாரானால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் பெரிய தாபிஇ, அவருடைய மாணவர்களிலே ஒருவர் இப்ராஹிம் இப்னு மைமூன். இவர் இந்த தங்கம் வெள்ளி நகைகள்லாம் செய்கிறாங்கள, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அதே நேரத்தில் ஹதீஸ் கலையினுடைய மாணவர், தாபியுடைய மாணவர். அவரை பற்றி சொல்கிறார்கள், யஹ்யா இப்னு மஈன். அந்த தாபியின்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை பற்றி கோர்வை செய்த பெரிய அறிஞர். இவங்க சொல்கிறாங்க, இவர் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தங்க நகையை செய்கிறதுக்காண்டி அதாவது நெருப்பில் நல்ல காய்ச்சிட்டு இப்படி அடிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர், அந்த அல்லான்னு கேட்ட உடனே இப்படி தூக்கிட்டு வர பாருங்க அடிக்கிறதுக்காண்டி. சரி, இதை அடித்து முடிச்சிருவோன்னு இருக்க மாட்டார். எப்போ? அதான் அப்போ தான் சொல்ல அல்லான்னு ஆரம்பிச்சிருக்கும் போது அந்த சப்தத்தை கேட்டாலே போதும், அப்படியே போட்டு ஓடிடுவார் பள்ளி. என்னங்க, ஒரு தங்க நகையை சூடு காட்டி இருக்கிற தங்கத்தை கையில் இருக்கிற சின்ன சுத்தியில் வச்சு ஒரு தட்டு தட்டிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒரு தட்டு
தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, அதை கூட முடிச்சதுக்கு பிறகு போகணும் அவங்க நினைச்சு பார்க்கல. நம்ம என்ன செய்யறோம், 10 நிமிஷம் இருக்குன்னு புதுசாக கதையவே அப்பதான் ஆரம்பிக்கும். எப்படி 10 நிமிஷம் இருக்கு 20 நிமிஷம் இருக்கு என்று அப்பதான் புதிய ஒரு வரலாறையே நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். சொல்லுகின்றார்கள் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ், கெட்ட ஒரு அடிமையாக நீ இருக்காதே. அல்லாஹ் அழைத்தால் தான் செல்ல வேண்டுமா, நீ அழைப்பதற்கு முன்னால் செல்ல மாட்டாயா? கெட்ட அடிமைனா என்ன? நீ உன்னுடைய எஜமானனுக்கு நீ ரொம்ப விசுவாசமானவனா, இந்த நேரத்தில் அவன் உன்னை அழைப்பான் என்றால் அந்த அழைக்கக்கூடிய நேரத்தில் போய் அவனுக்கு முன்னாடி இருக்கணுமா இல்லையா? அவன் 10 தடவை உன்னை கூப்பிட்டவன தான் போய் இருப்பியா நீன்னு? ஒரு நன்றி கெட்ட ஒரு அடியான் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக உனது ரப்புக்கு ஏன் இருக்கிறாய்? அவன் உன்னை அழைப்பதற்கு முன்பே அவனுடைய இல்லத்திற்கு செல்ல ஏன் உனக்கு மனம் வருவதில்லை? இந்த மாதிரி பல சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்தார்கள். தொழுகையிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த இன்பத்தை உணர்ந்தார்கள். புரியுதா? தொழுகையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக திருப்தியை அவர்கள் பார்த்தார்கள். இதுதான் நமது மறுமையினுடைய அந்த செல்வம், இதுதான் நமது சொர்க்கத்தின் திறவுகோல் என்பதை அவர்கள் புரிந்தார்கள். அதனால் அவங்களுக்கு அதுக்காக விலை கொடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம இன்னைக்கு எப்படி இந்த தொழுகையை நினைச்சு வச்சிருக்கிறோம்? ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு செய்கிற புண்ணியம் மாதிரி. பெரும்பாலும் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? இவர் தொழுதுட்டா ஏதோ பெரிய இஸ்லாத்துக்கு இவர் ஏதோ செஞ்சுட்டார் போல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, இவர் நல்ல தொழுவாருங்கன்னு சொல்லிட்டு. இவர் நல்ல தொழுவாரா? இப்படி இது ஒரு அடிப்படை. நீ ஒரு முஸ்லீமாக, நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குணம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ பாருங்க, இந்த மஸ்ஜிதுக்கு நம்ம முன்னாடியே போய் தொழுகிறதுல எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பாருங்க அப்படியே ஒன்று ஒன்றா. நீங்க மஸ்ஜிதிற்கு முன்கூட்டியே சென்று தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது நீங்க தொழுகாம உட்கார்ந்திருந்தாலும் கூட தொழுத நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். எப்படி? தொழுகையில் இருக்கின்ற நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலுல் அப்து ஃபி ஸலாத்தி மன் ததரஹா. தொழுகையை எதிர்பார்த்தவனாக ஒருவன் இருக்கின்ற வரை அவன் தொழுகையில் தான் இருக்கிறான். அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப செல்லாமல் இருப்பதற்கு அவனுடைய தொழுகை அவனை தடுத்து கொண்டு அந்த இடத்திலே வைத்திருக்கும் காலமெல்லாம் அவன் தொழுகையில் தான் இருக்கிறான். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது எதில் இருக்கிறீங்க? தொழுது கொண்டிருக்கிறீர்கள், தொழுகையில் இருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வானவர்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த அடியானை மன்னித்து விடு, இந்த அடியானின் மீது கருணை காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மலாயிகா துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லா மா லம் யுஹதிஸ் அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள், மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்கின்றார்கள். நீங்கள் தொழுது முடித்து விட்டு தொழுகையின் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு ஒது பிரியாமல் இருக்கின்றவரை உங்களுக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவர் மீது கருணை காட்டு. சொல்லுங்க, நம்மள யாருக்குங்க மலக்குகளுடைய துஆ தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிற்கு சென்று தொழுவதிலே, தொழுகையை முன்கூட்டி எதிர்பார்த்திருப்பதிலே, தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதிலே காத்திருப்பதிலே சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹு அல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களது பாவங்களை மன்னிக்கக்கூடிய, உங்களது தரஜாத்துகளை, கண்ணியங்களை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சொன்னார்கள் தோழர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரை சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள், குளிர்காலங்களிலே ஒதுவை நீங்கள் சரியாக செய்யுங்கள். மஸ்ஜிதிற்கு நீங்கள் தூரமாக இருந்தாலும், அதிக எட்டுகள் நீங்கள் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும், தூரமாக உள்ள மஸ்ஜிதாக இருந்தாலும் அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள். வீட்டிலிருந்து பள்ளி தூரமாயிருச்சுன்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் அதிக நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அங்கே சென்று தொழுங்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? கேட்கும் போதே மறந்துட்டா வெளியே போகும்போது என்ன இருக்கும்? கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே மறந்தாச்சு. எவ்வளோ பெரிய பலமான அறிவிப்பாளர் பார்த்தீங்களா நம்மலாம். இந்த காலத்தில் ஹதீஸ்களை அறிஞர் யாராவது இருந்தால் நமக்கெல்லாம் என்ன பட்டம் கொடுத்துருப்பாரு? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே போச்சு, கல்பிலே பதியலைன்னா என்ன கஷ்டம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியது, உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தக்கூடியது. ஒண்ணுனா சொல்லிட்டு தொழுகைக்காக வேண்டி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? யாருக்குங்க தேவையில்லை? யார் நம்மிலே பாவத்தால் குறைவானவர்கள் சொல்லுங்க? எவ்வளவு பாவங்க, எண்ணிலடங்காலும். நம்ம நன்மையை எண்ணி விடலாம், நம்ம பாவத்தை எண்ண முடியாது. எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்கள் மொத்தமா வாழ்நாளில் செஞ்ச தவறு அவங்க எண்ணிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 தடவை நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன முடியுமா? நமக்கு தெரிஞ்சு 2 தடவை கட்டுப்பட்டுப்போம். எப்படிப்பட்ட வித்தியாசம் பாருங்கள். ஒரு முறை உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தார்கள், வாழ்நாளெல்லாம் தௌபா கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அடிமைகளை உரிமையிட்டார்கள், சதக்கா கொடுத்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். எதுக்காக வேண்டி? ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதுனால. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மாசியத்து ரசூல்லையே கழியுது. அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஜமாத்தோடு தொழும் பொழுது 27 மடங்கு அதிகமாக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீரு தஹ்ரீமா முதல் தக்பீரை பேணும் பொழுது 40 நாள் முதல் தக்பீரை பேணினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பத்திரத்தை தருகிறான். ஒன்று நயவஞ்சகம், இரண்டாவது நரக நெருப்பிலிருந்து. அப்ப ஜமாத்தை பேணுவதால் ஏற்படக்கூடிய நன்மை. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முதல் சஃப் எப்போ கிடைக்கும்? முன்னாடியே. ஆனால் இப்போ கிடைச்சிடும் ஈஸியாக. கடைசியில் போனால் கூட, காமத் சொல்லும்போது போனால் கூட இப்போ முதல் சஃப் கிடைச்சிடும். சஹாபாக்கள் காலத்தில் அப்படி கிடையாது. அதானுக்கு முன்னாடியே போனாதான் முதல் சஃப் கிடைக்கும். இப்போ எப்போ கிடைக்கும்? காமத் சொல்லும்போது போனால் கூட கண்டிப்பாக கிடைச்சிடும், கன்ஃபார்மாக சொன்னான் நம்ம மஸ்ஜிதில். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் சஃபில் உள்ளதின் நன்மையை, அதான் சொல்வதில் உள்ள நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்காக நீங்கள் சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும், எவ்வளவு டிகிரி வச்சோம். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் முதல் சஃபிலே உள்ளவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகின்றார், மலக்குகள் அந்த ரஹ்மத்துக்காக துஆ செய்கின்றார்கள். அப்போ பள்ளிக்கு நம்ம முன்கூட்டியே போகும்பொழுது சுன்னத்தான தொழுகைகளை தொழ முடிகிறது, துஆ இஸ்திக்ஃபார் செய்ய முடிகிறது, குர்ஆன் ஓத முடிகிறது. மேலும் மஸ்ஜிதிற்கு நாம் முன்கூட்டி செல்வது நமது உள்ளம் மஸ்ஜிதிலே இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்ப யாருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே இருக்குமோ அவருக்கு என்ன கிடைக்கும்? மறுமையிலே என்ன கிடைக்கும்? அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கல்புடைய தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்குமோ அவர் கண்டிப்பா அந்த 7 கூட்டத்தில் இருப்பார். அர்ஷுடைய நிழலில் இருக்கின்ற 7 கூட்டத்திலே இருப்பார். அப்ப இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம், தொழும்போது நமக்கு ஏன் மன ஓர்மை ஏற்படுவது கிடையாது? அவசரமா தொழுகைக்கு வர்றதுனால, தாமதமா வர்றதுனால. நாம் முன்கூட்டியே சென்று தொழுகை எதிர்பார்த்து இருப்போமானால் நமக்கு தொழுகையிலே மன ஓர்மை ஏற்படும், அமைதி ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே செய்கின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு. எப்போ செய்கிற துஆ? நம்மவங்க எல்லாத்துலேயுமே மாற்றமாக வச்சுருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதானுக்கு பிறகு காமத்து வரைக்கும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ சொல்ல ஒன்றும் செய்ய மாட்டான், எங்கேயாவது உட்காந்து எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்பான். மேலும் சொன்னார்கள், தொழுகையில் சலாம் கொடுக்குறோம் பாருங்க, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு. சுஜூதிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 2 நிலைகளிலே, 2 சஜிதாக்களுக்கு இடையில் உள்ள நிலைகளிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தக்பீர் கட்டிய பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதெல்லாம் விட்டுருவார்.
விட்டுட்டு தொழுது முடிச்சோன்னு மணிக்கணக்காக உட்கார்ந்திருப்பார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே துஆ கேட்க சொன்னார்களோ அங்கே அந்த நேரத்தை அந்த இடத்தை பாழாக்கி விடுகிறார்கள். ஏன் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும் பொழுது அமைதியா அடக்கமா கண்ணியமா வாங்கினாங்க. அப்ப யார் தாமதமாக வருகிறாரோ அவரால் அப்படி வர முடியுமா? பார்க்குறீங்களா இல்லையா? கீழே எவ்வளவு அள்ளிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கீழே உழுது வரும் பொழுது எவ்வளவு அவசரத்தில் வர்றாங்க. ஏன்? அவர்கள் கடைசியாக வருகின்ற காரணத்தினால. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகை நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. குர்ஆன்ல நீங்க படிச்சு பாருங்க, மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள், பேணுவார்கள் அல்லாஹ் சொல்றான். வீணாக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه, பின்னால் ஒரு கெட்ட கூட்டம் வந்தார்கள், தொழுகையை வீணாக்கினார்கள், மன இச்சையை பின்பற்றினார்கள், இவர்கள் நாசத்தை அடைவார்கள். யார் சொல்ற வசனம்? அல்லாஹ் சொல்லுகின்ற வசனம். மூமின்கள் என்ன செய்வார்கள்? வஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த தொழுகையை பற்றி தான் நாளைக்கு மறுமையில் முதல் கேள்வி. அது சரியாக இருக்குமேயானால் அடுத்து அவருடைய அமல்கள் சரியாக இருக்கும், அவர் வெற்றி பெற்று விட்டார். அதிலே குறைவு இருக்குமேயானால் அதற்கு பிறகு அவர் வெற்றி பெறுவது முடியாத ஒன்றாக, அவருக்கு நஷ்டம் உறுதியாகிவிடும், தோல்வி உறுதியாகிவிடும். அப்போ இந்த சம்பந்தமான ஹதீஸு, நிறைய ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக அழுத்தமாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து ஸலாத்துஹு, முதல் கேள்வி, அமல்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி தொழுகையை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படும். ஃபஇன் கான அதம்மஹா, அந்த தொழுகையை அவன் முழுமையாக நிறைவேற்றி இருந்தால் குத்திபத் லஹு தாம்மா, அந்த தொழுகை அவனுக்கு முழுமையாக எழுதப்படும். அந்த தொழுகையிலே அவனுக்கு குறைவு இருக்குமேனால் அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு அடியானுக்கு ஏதாவது நஃபில் இருக்கா பாருங்க. அதுவும் இல்லை என்றார். அப்போ இந்த நஃபிலுடைய முக்கியத்துவத்தையும் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், அதே போல் ரமதானுடைய கியாமுல் லைல், அப்புறம் ஒதுவுடைய தஹியத், தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அப்போ இதெல்லாம் நாம் பேணும்போது தான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஈமானுடைய சுவையை, ருசியை அடைய முடிகிறது. இன்றைக்கு ஈமானுடைய ருசியை, ஈமானை பற்றி உண்டான உணர்வே நமக்கு ஏன் இல்லாமல் போகிறது பல நேரங்களில் என்றால் இபாதத்துகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் குறைவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, அடுத்து இஷா தொழுகையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொழுகை சரியாக இருக்கும், மன ஓர்மையோடு தொழுவேன், நேரங்களை பேணி தொழுவேன், ஜமாத்தோடு பேணி தொழுவேன். எந்த காரணத்தை கொண்டும், ஒன்று மோத்தா போற காரணத்தை தவிர ஜமாத் எனக்கு தவறாது. முன்கூட்டி போய் அதே போல முன்னாடியே ஒழு செஞ்சு நம்ம தயாராக இருக்கும் பொழுது தொழுகைக்கு போறதுல நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்ப இதை நாம் அவசரமாக, அவசியமாக, உடனடியாக செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், பேசுகிறோம், இன்னும் பலவிதமான நல்ல அமல்களிலே நமக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் இருக்குது, கடைசியில் தொழுகையிலே நமக்கு அலட்சியம் இருக்குமே. ஆனால் இது எப்படி நாளைக்கு மறுமையிலே நமக்கு அல்லாஹ்விடத்திலே நல்ல பலனை கொடுக்கும்? யோசித்து பாருங்கள். அப்போ ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். நம்முடைய கடந்த காலங்களிலே தொழுகையிலே ஏற்பட்ட நம்முடைய அலட்சியங்களுக்காக பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதை நினைத்து நாம் அழ வேண்டும். இனி வருங்கால காலகட்டங்களிலே தொழுகையை நேரத்தோடு முன்கூட்டி எதிர்பார்த்திருந்து அந்த தொழுகையை அழகான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய துஆவாக இருந்தது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆக்கு. யார் கேட்கிற துஆ? சோச்சு பாருங்க, என்ன துஆ கேட்குறாங்க. நம்ம கேட்குறோமா? யா அல்லாஹ் காசை கொடு, பணத்தை கொடு, வீட்டை கொடு, பங்களாவை கொடு, என்னென்னமோ கொடுன்னு அல்லாஹ்விடத்தை அழுகிறோமே. யா அல்லாஹ் நான் சரியாக தொழ வேண்டும், சரியான தொழுகையாளியாக என்னை ஆக்கு கேட்குறோமா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் திரும்புவோமாக. நம்முடைய கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத்துகளிலே ஏற்பட்ட அலட்சியங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வோமாக.
இனி வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை பேணி முறையாக ஆர்வத்தோடு செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கடந்த காலங்களிலே நிகழ்ந்துவிட்ட அலட்சியங்களுக்காக, பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ் நம்மை மன்னித்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹ்.